பௌர்ணமி நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த வகையில் வள்ளல் பெருமான் இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்வதாயிருந்தால், வள்ளல் பெருமானுடைய மகா மந்திரத்திற்கு அடிப்படை அமைத்து கொடுத்த தலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பெருவிழாவை சன்மார்க்க அன்பர்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. உண்மையிலேயே திருவண்ணாமலையை அடிப்படையாக கொண்டுதான் அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரம் வள்ளல் பெருமானுக்கு அமைகிறது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி என்பதாக திருவெம்பாவையில் மாணிக்கவாசக பெருமான் அடி அண்ணாமலை அருகே இருந்து பாடிய அந்த வாக்குதான் வள்ளல் பெருமானுக்கு கிடைத்த வாக்கு. அருட்பெருஞ்சோதி அகவல் என்பதாக வள்ளல் பெருமான் அமைப்பதற்கும் அதுதான் காரணம். மகாமந்திரத்தை அருள் பெரு ஜோதி என்பதாக அமைப்பதற்கு மாணிக்கவாசக பெருமான் ஆதி அந்தமில்லாத ஜோதி என்று எடுத்து காட்டிய ஒரு தொடரை அனுபவிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைக்கு கார்த்திகை தீபம் என்பதாக நாம் அமைப்பது பல வகைகளில் அருமீன் முளையுண்டு விளையாடிய சண்முகநாதனை அனுபவிக்கின்ற நாள் என்பதாக விளக்கம் சொல்வது ஒரு வகை. அருமீன் என்பதாக 6 கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்ததனாலே நமக்கெல்லாம் கடவுளாக அவன் 6 முகமாக இருக்கிறான் என்பதாக ஒரு வரலாறு. இந்த அருமீன் முளையுண்டு நறுநீர் முடிக்கணிந்த நாதன் 6 கார்த்திகை பெண்களுடைய முளைப்பாலை குடித்தவன் என்பதாக முருகப்பெருமானை சொல்லுவதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே கடவுளுக்கு திருஞான சம்பந்தருக்கே பாலை அம்மை கிண்ணத்தில் வைத்து கொடுத்தாள் என்று சொன்னால், திருஞான சம்பந்தருக்கு கொடுத்த அதை தாண்டி 6 மானிட பெண்கள் அல்லது ரிஷிபத்தினிகள் முருகப்பெருமானுக்கு பால் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் விந்தையாக இருக்கிறது. குமரகுருபரர் இந்த வரலாற்றை காட்டியிருக்கிறார். 6 பெண்களும் ரிஷிபத்தினிகள் என்பதாக உங்களுக்கு தெரியும். அதில் அருந்ததி வரமாட்டார். சப்த ரிஷிகளுடைய மனைவியரிலே 6 ரிஷிகளுடைய மனைவிதான் சப்த ரிஷி. 7 ரிஷிகள் உங்களுக்கு தெரியும். 7 ரிஷியில் அருந்ததி வரமாட்டார். மற்ற 6 பெண்கள் என்பதாக சொல்வதும் மரபு. தனியாக கார்த்திகை பெண்கள் என்பதாகவும் சிலர் சொல்வார்கள். ஆனால் ரிக்வேதம் அருந்ததியை தனியாக ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த 6 பத்தினி பெண்களின் வாயிலாகத்தான் முருகப்பெருமானுக்கு இந்த 6 முகனாக 6 குழந்தையாக சரவண பொய்யில் இருந்து வந்து விளையாடிய குழந்தைக்கு பால் புகட்டியதாக சொல்லுகிறது. இந்த 6 உருவத்தினையும் எடுத்து அணைத்து உச்சி மோந்து கந்தன் என பேர் புனைந்து, இதுதான் உமையம்மையார் பண்ணது. 6 அதாவது இந்த குமரகுருவருடைய கந்தர் கலிவெண்பா படித்தவர்களுக்கு தெரியும். முதலில் முருகனுக்கு கந்தன் என்ற பெயரை வைத்தவள் உமையம்மையார். இது குமரகுருவரர் கந்தர் கலிவெண்பாவிலே சொல்லுகிற செய்தி. இந்த கந்தர் என்ற பெயரை அனுபூதிக்கும் அருணகிரிநாதர் வைக்கிறார். கந்தர் திருப்பல்லாண்டு வைக்கிறார். கந்தர் அனுபூதி வைக்கிறார். நம்முடைய குமரகுருபரரும் அவரை பின்பற்றி கந்தர் கலிவெண்பா எழுதுகிறார். ஏன் இவர்களெல்லாம் முருகன் என்று பெயரை வைக்கவில்லை? திருமுருகாற்றுப்படை உங்களுக்கெல்லாம் தெரியும், நக்கீரர் எழுதியது. அது படித்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். திருமுருகாற்றுப்படை படிக்கும் பொழுது ஒரு சின்ன சிக்கல் ஒன்று வந்தது. என்ன என்று கேட்டால், ஆற்றுப்படை என்று சொன்னால் பரிசில் வாங்க விரும்புபவன் ஏற்கனவே பரிசு வாங்கி வந்த ஒருவனால் வழி காட்டப்பட்டால் ஆற்றுப்படை என்று பெயர். பரிசை விரும்புகிற ஒருவனுக்கு
ஏற்கனவே பரிசை வாங்கி வந்த ஒருவன் வழிகாட்டுகின்ற அமைப்பு இருக்குமானால் ஆற்றுப்படை. பொருணன் ஆற்றுப்படை. பொருணன் என்றவன் வாங்கி வந்து இன்னொரு பொருணனுக்கு வழிகாட்டுவது. சிறுபான் ஆற்றுப்படை. நல்லூர் நத்தத்தனார், இடகை நாட்டு நல்லூர் நத்தத்தனார் எழுதியது சிறுபான் ஆற்றுப்படை. இடகை நாட்டு நல்லூர் தான் எங்கள் ஊர். அந்த நல்லூர் திண்டிவனம் ஓய்மா நாட்டு நல்லியக்கோணர் மீது பாடி பரிசு வாங்கிய நத்தத்தனார் இன்னொரு சிறிய பானை, அதாவது யாழை வைத்து பாடுகின்ற பாணனுக்கு வழிகாட்டியது சிறிய யாழ். பெரிய யாழ் வைத்து வாசித்த பாணனுக்கு இன்னொரு பெரிய யாழை வைத்து வாசிக்கிற ஒரு பெரிய பாணன் காட்டுவது பெரும்பான் ஆற்றுப்படை. இப்படிலாம் ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். இதெல்லாம் சங்க இலக்கியங்கள்ல 10 பாட்டுக்குள்ள வர்ற நூல்கள். ஒரு குறிப்பு என்னன்னா, வரலாற்று குறிப்பு, சங்க காலத்துல புலவர்கள்லாம் ரொம்ப மரியாதையா இருந்தாங்கன்னா, ஒரு நெடுஞ்செழியன் வஞ்சினம் சொல்றான். அவன் சொல்லும்போது சொல்றான், மாங்குடி மருதன் தலைவனாக கொண்ட இந்த நெடுவரை புலவர் பாடாது ஒழிக. எனக்கு இனிமே என் ஆட்சியை ஒருத்தன் பிடிச்சிட்டான், பகைவனை நான் வெல்ல முடியல அப்படின்னு சொன்னா, இந்த நீண்ட இடத்தை நான் ஆட்சி செய்யறேன் இல்லையா, இதை மாங்குடி மருதன் இவங்கெல்லாம் பாடுறாங்க இல்லையா, இனிமே அவன் தலைமையில எவனும் இனிமே யாரும் என்ன பாட மாட்டான். அந்த அளவுக்கு புலவனை மரியாதையாக பேசியது. ஔவையார் காலத்துலலாம் அறிவுரை சொன்னாங்க, அதை கேட்டுக்கிட்டாங்க. இப்படிலாம் இருந்தது இல்லை புலவர் பரம்பரையில. ஆனா புலவர் பரம்பரை காசுக்காக பாடுறதுங்கிற நிலைமை வந்தது 10 பாட்டு. நக்கீரர் பாடினாலும் சரி, யார் பாடினாலும் சரி, அரசன்கிட்ட இருந்த மரியாதை போய் காசுக்காக பாடுற நிலைமை வந்தது தான் ஆற்றுப்படைங்கிற ஒரு காலம். சங்க இலக்கியெல்லாம் ஒரு காலம் கிடையாது. அதுல இது ஒரு குறிப்பு. இதில் நீங்க பொருள் பிரச்சனை வந்தாங்க, கொஞ்சம் வறுமை. இன்னும் கேட்டால் ஆற்றுப்படையில அந்த 10 பாட்டுக்குள்ள இருக்கிற ஆற்றுப்படைக்குள்ளெல்லாம் உள்ள போனீங்கன்னா, அழிப்பசி தீங்க, அடுப்பசி நீங்க, ரொம்ப கொடுமையான பசி நீங்கிறதுக்கு எனக்கு காசு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான வரிகள்லாம் நிறைய இருக்கும். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. சங்க காலத்தில் இருந்த புலவர்களை தாண்டி காசுக்காக பாடின விஷயம் இந்த ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். அந்த சமயத்துல நீங்க போய் இந்த மனுஷங்கிட்ட பிச்சை எடுக்கிறீங்க, அதெல்லாம் தேவையில்லை, நம்ம கடவுள்கிட்ட போவோம் அப்படின்னு அவங்களை எல்லாரும் மடை மாத்தினவர் தான் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில. நாம அப்பதான் கடவுளை கொஞ்சம் இந்த மனுஷனுங்கள்லாம் விட்டு கடவுள்கிட்ட போவோம் அப்படிங்கிற மடை மாற்றம் நக்கீரர் காலத்துல வருது. அவர் கொஞ்சம் நக்கீரர் கபிலர் இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையில கொஞ்சம் பெரிய ஆளுங்க சங்க காலத்துல இருந்த ஆட்கள்ல. அப்ப நக்கீரர் என்ன பண்றாருன்னா, அவர் சாதாரண ஆள் கிடையாது. நக்கீரருக்கு வடமொழி நல்லா தெரியும், தமிழ் நல்லா தெரியும். அப்பெல்லாம் இங்கிலீஷ் கிடையாது, வடமொழியும் தமிழும் தான் பெரிய மொழிகள். வடமொழியும் தமிழும் தெரிஞ்ச நக்கீரர் காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னா, வடமொழி பெருசா தமிழ் பெருசான்னு ஒரு பிரச்சனை வருது. இப்ப வடமொழி தான் பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நக்கீரர் எல்லாம் வர்ற வழியில ஒரு பெரிய கதவை அடைச்சிட்டு எதிர்பக்கம் அவங்க சண்டை போடுறாங்க, இந்த பக்கம் இவங்க சண்டை போடுறாங்க. இது ஒரு நக்கீரர் காலத்துல நடந்த விஷயம். அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடமொழி புலவன் ஒருத்தன் இந்த என் மொழி தான் பெருசு தமிழ் தீதுன்னு சொன்னவன இவரு பாட்டு பாடி அவனை அதாவது செத்து போற மாதிரி பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் கெஞ்சி கேட்பாங்க, அவனை புழைக்க வச்சு பாடுவார். அதுக்குள்ள அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் தமிழ் புலவன் ஒருத்தனை சாகடிக்கிறதுக்கு பாடுவான். அவன் பாடி சாகடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் அவனை பாடி சாகடிச்சுவார். இப்படிலாம் வரலாறு நக்கீரர் வரலாறுக்குள்ள இருக்குது. பாடி சுவாகா அப்படின்னு மாடி அவங்கள தீர்த்து கட்டுவாங்க. இந்த வரலாறுலாம் நக்கீரர் வரலாறுக்குள்ள நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நம்ம பெரிய பேராசிரியர் வையாபுரி பிள்ளை திருமுருகாற்றுப்படைக்கு எழுதின முன்னுரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய நூல். அதுக்குள்ள இந்த முன்னுரைக்குள்ள இந்த செய்தி இருக்கும். எதுக்கு இந்த செய்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முருகனை வச்சுக்கிட்டு வடமொழியா தமிழ் மொழியான்னு சண்டை போட்ட காலம் நக்கீரர் காலங்கிறது அதுக்குள்ள இருக்கிற நுட்பம். ஏன்னா முருகனை அவங்க எடுத்துன்னு போகலாமா, இவங்க இன்னைக்கு ஒருத்தர் பாமன்சாமி கோயில் திருப்பதி கிட்ட சொன்னாரு, ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளாம் அருணகிரிநாதர் இவ்வளோ பெருசுங்கிறோம், ஆனால் இந்த சஷ்டிக்கு அருணகிரிநாதருடைய திருப்புகழை ஒரு 1000 அந்தணர்களை வச்சுக்கிட்டு, அந்தணர் மாமிகளை வச்சுக்கிட்டு அழகா சந்தத்தோட பாடுறாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் யாரும் திருப்புகழை எடுத்த மாதிரி தெரியல, நம்ம ஆளுங்க அவரை குஷ்டரோகியா இல்லையான்னா இன்னும் சண்டை போட்டுனுக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு கேட்டார். அது ஒன்றும் இல்லைப்பா, அதான் ஜீனு. இந்த காலத்தில் அவன் திராவிடனும் கிடையாது, நம்ம தமிழனும் கிடையாது, 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். அவன் தமிழ், அதாவது முருகன் கீழே சேர்ந்தான். அந்த பழைய ஜீன்லாம் இப்போ வேலை செஞ்சு அருணகிரிநாதர் திருப்புகழை தூக்கின்னு படிக்குது.
அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வீட்டு ஜீனும் பொறுக்க போகும், நம்ம வீட்டு ஜீன் இங்கே பிறந்தா கூட அமெரிக்காவுக்கு போகும். அது மாதிரி தான் அதுவும். அந்த எந்த ஜீன் வேலை செய்யுதோ அந்த ஜீன் வந்து அனுபவிக்க வருது அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, ஆரியனும் கிடையாது, திராவிடனும் கிடையாது. இதுக்கு நடுவில் கொஞ்சம் பேர் பாடினா இப்போ அதோட விளைவை இப்போ எப்படி அனுபவிக்கிறான்னு தெரியும். எந்த ஜாதி மேலே வாங்குறது, எந்த ஜாதி கீழே போகிறதுன்னு தெரியாமல் எல்லா ஜாதியும் பெரிய ஜாதின்னு சொல்லிட்டு எல்லாரும் மன்னர் பரம்பரைன்னு வரலாறு ஆசைப்படுறான். அவங்களுக்குலாம் தெரியும். பாரதியார் சும்மா நம்ம இன்னைக்கு மழையாக இருக்கிறதுனால ரொம்ப பேர் வரல இல்லை, அதனால சப்ஜெக்டை ரொம்ப நீட்டாக போயிட்டா அடுத்த வாரம் இந்த வாரம் வராதவங்க அடுத்த பௌர்ணமி வருத்தப்படுவாங்கல்ல. அதனால நமக்குள்ள சில பழைய பிரச்சனையிலேயும் சில பிரச்சனைலாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. நாம இது எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே காங்கிரஸ் கட்சியில் இந்த ஹியூமன் ஒருத்தன் சேர்ந்து அதாவது என்னது அந்த இங்கிலாந்து கிழக்கு கம்பெனியை சேர்ந்த ஹியூமே வந்து காங்கிரஸ்னு ஒரு பேரை இயக்கத்தை ஆரம்பித்து நம்மளை உள்ள புகுந்து நம்மளையே அதிகாரி ஆக்கிறதுக்கு பண்ண வேலை தான் காங்கிரஸ் கட்சி. ஹியூமுங்கிறவன் தொடங்கின அந்த காங்கிரஸ் கட்சியில் நம்ம உள்ள புகுந்து நாமளும் பிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்றது மிதவாதம். இல்லை நாம தான் ஆகணுங்கிறது தீவிரவாதம். மிதவாதத்தில் கோகலே இருந்தார், தீவிரவாதத்தில் திலகர் இருந்தார். அப்போவே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே நடுவில் இந்த பெரியார் இந்த மாதிரி இந்த தமிழ் நீங்கள் தென்னிந்திய மகாஜன சபை போனீங்கன்னா மவுண்ட் ரோட்டில் அந்த கீதா பவனுக்கு அடுத்தது இருக்கிற அந்த சவுண்டர் மேலே பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மகாஜன சபை இப்போ இருக்கும். போர்டெலாம் நல்லா பெருசாக புதுசாக வச்சுக்கிறாங்க. இந்த கோஷ்டி தான் அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் திராவிடர் சங்கம்லாம் உருவாகிறதுக்கு காரணம். அப்போவே பாரதியார்லாம் இந்த பிரச்சனையை பார்க்குறாரு, ஆனால் அவரால் முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, பாரதியார் ஒரு கிண்டல் கூட பண்ணுறாரு. உலகத்திலே முதல்ல தோன்றது திராவிட குரங்கா ஆரிய குரங்கான்னு பேசிட்டு இருக்காதீங்கடா, இந்த வேலையை பாருங்கடா அப்படிங்கிறார். அவர் உங்க கிண்டல் வச்சு பேசியிருக்கிறார். அப்போ இந்த தென்னிந்திய மகாஜன சபைகளுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்ட பிறகு இந்த ஹியூம் வந்து இந்த விஷயம் வந்து மிதவாத கோகலை எல்லாம் அடித்து பிடிச்சி வாரணாசி பனாரஸ் மாநாட்டில் தான் இந்த சண்டை பெருசாக நடக்குது. நாற்காலி பிடிச்சி அடித்து உடச்சி திலகர் வந்து கைப்பற்றார். திலகர் கோஷ்டியில் தான் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் அந்த பாரம்பரியம் தான். இதுக்கு எதிர்ப்பக்கம் வந்து கொஞ்சம் இது திலகர் வெளியே வர்றாரு, திலகர் நல்ல வேகமாக வர்றாரு. அதுக்குள்ள யார் காந்தியடிகள் கொஞ்சம் மேலே வர்றாரு. நடுவில் அன்னிபெசன்ட் அம்மையார் உள்ளே போடுறாங்க. வெளிநாட்டுக்காரங்க தான் அப்பயும் உள்ளே போடுறாங்க. அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து திலகர் டவுன் ஆனோடனே இங்கே பாரதியார்லாம் டவுன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாரதியார் டவுன் ஆகல, திலகர் அங்கே டவுன் ஆனோடனே இவர் இங்கே டவுன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் காந்தியடிகள் இவங்கெல்லாம் பண்ண போராட்டம் அது இது எல்லாம் சேர்ந்து காந்தியடிகளுக்கு உதவி பண்ணுது. காந்தியடிகளுங்கிற பெரிய மனுஷன் நமக்கு வரார். இது வரலாறு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிரச்சனை நான் சொன்னல ஆரிய திராவிடர் பிரச்சனைன்னு வருதுன்ட்டு, இதுக்குள்ளே நீங்கள் கடவுள் அனுபவிக்கலாமான்னு பேசுறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி இந்த எப்படி நம்ம நக்கீரரை சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் வந்து யார் பெரியவன் சின்னவன் பிரிச்சிக்கிற வேலை பார்க்காம கடவுளை அனுபவிக்கிறதுன்னு ஒரு விஷயம் வந்திருந்தா நமக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்காது. நடுவில் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இந்த பாரதியார் இறந்த உடனே யாருமே எதுவும் பண்ணலை. அப்போ ஒருத்தர் மட்டும்தான் கவிதை பாடினார். பாரதியாருக்கு இறந்த அன்னைக்கு கவிதை பாடின ஒரே ஆள் அர்த்தநாரீஸ்வர வர்மான் பேர். அவர் தான் சத்திரியன் ஒரு இதழ் நடத்தினவர். அர்த்தநாரீஸ்வர வர்மான் பேர், காஞ்சிபுரத்துக்கார். அப்போ அந்த இதழில் அவர் மட்டும்தான் இரங்கல்பா பாரதிக்கு முதல்ல எழுதின ஒரே ஆள். அவரை ராஜாஜிக்கு தெரியும், திருவிக்காவுக்கு தெரியும், எல்லா பெரிய ஆளுக்கும் தெரியும். அவங்கெல்லாம் அவரை பாராட்டியிருக்கிறாங்க. அந்த வரலாறுலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, பாரதியார் இந்த கடவுள் அந்த கடவுள் இது எல்லாத்தையும் இணைச்சி பாடினார். அதாவது நீங்கள் பாரதியார் அவர் விநாயகர் மேலே ஒரு பாட்டு பாடியிருக்கிறார், விநாயகர் நான்மணி மாலைன்னு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்யூனிசத்தையும் பாடியிருப்பார், கடவுளையும் பாடியிருப்பார், இருக்கிற எல்லா கடவுளையும் பாடியிருப்பார். நான் வந்து கிருத யுகத்தை மீண்டும் கொணர்வேன், விதி இகுதேன்னு அடிப்பார். அதாவது மறுபடியும் இந்த உலகத்தை நான் புதுசாக படைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பாடினது அந்த விநாயகர் நான்மணி மாலை. வாய்ப்பு கிடைச்சா படித்து பாருங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் அந்த மனிதர் பாரதியார் வந்து நல்லா சொல்லியிருப்பார். அதே சமயத்தில் இந்தியாவில் இந்த பிரச்சனை வேணாம்பா, இந்த நீங்கள் திராவிட ஆரியனை பிரிஞ்சு போகாதீங்கப்பான்னு பாரதி தூக்கி வச்சதை இந்த அர்த்தநாரீஸ்வரமெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வள்ளல் பெருமான் தொடங்கி கொண்டு வர்றாரு, எல்லாரும் பொது நெறியில வாங்க, ஜாதி வேணாம், மதம் வேணாம், சமயம் வேணான்னு வள்ளல் பெருமான் தூக்கி கொண்டு வர்ற காலத்துல இதுல தனியா ஒரு விஷயத்தை நாம பேசணும், ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலையை பேசணும்னு ஒரு ஆள் வெளியே வந்தார். அவர் தான் கோபாலகிருஷ்ண பாரதியார். வள்ளலார்கிட்ட பேசினவர், வள்ளலாரை சில்லையில சந்தித்தவர், வள்ளலார் சிஷ்யர்ன்ற மாதிரி தான் அவர் எல்லாத்தையும் பண்ணுவார். யாரு? கோபாலகிருஷ்ண பாரதியார். நந்தனார் சரித்திர கீர்த்தனை பாடின கோபாலகிருஷ்ண பாரதியார்.
அந்த கோபாலகிருஷ்ண பாரதியாரை தான் நம்ம இவரெல்லாம் தொடர்ந்து பிடிச்சிக்கிறாங்க. யாருன்னா அந்த நீதிபதி, அவர் காலத்தில் இந்த நீதிபதி அந்த மனு நீதியெல்லாம் பாடினவர். அவர் கிறிஸ்டியன். அவர் வந்து வேதநாயகம் பிள்ளை, ஜஸ்டிஸ் வேதநாயகம் பிள்ளை. அவர் தான் முன்சீப் வேதநாயகம் பிள்ளை. அவர் கொஞ்சம் யாரை பின்பற்றாரு? கோபாலகிருஷ்ண பாரதியாரை பின்பற்றாரு. இவங்கெல்லாம் வள்ளலார்னால வந்தவங்க. வள்ளலார் பண்ண பெரிய விஷயத்துல ஒரு சின்ன ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்களை தனியா பிரிக்கணும்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் பண்ண மாதிரி அந்த காலத்துல எல்லாரும் இந்த திராவிடர் கட்சி ஆரியர் கட்சி பிரிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரனை எதிர்த்து பண்ண அந்த கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்த போராட்டத்துக்குள்ள இந்த வேலை பண்ணிக்கிட்டே வரும்போது அப்ப இந்த நாடார் பிரச்சனை அதிகமா வந்தது. நாடார் பிரச்சனைலாம் உங்களுக்கு இப்பெல்லாம் நீங்க அந்த எந்த அளவுக்கு அது உங்களுக்கு தெரியும் தெரியாது. நாடார் பிரச்சனைங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா மேல அவங்க துணி போட்டுக்க முடியாது, அடிமைகளாக தான் இருந்தாங்க. அவங்கள பத்தி வந்த விஷயம்தான் எல்லாரும் எழுத ஆரம்பிச்சான். அதுக்குள்ள அப்புறம் எல்லா ஜாதியும் அவன் தனியாக பிரித்து பார்த்துக்க ஆரம்பிச்சதுக்கு அதுதான் காரணம். அந்த காலம்தான் இது. பாரதியார் மறைஞ்ச பிறகு நடந்த வரலாறு இது. இந்த தென் தமிழ்நாட்டு வரலாற்றோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். இது எதுக்கு சொல்ல வந்தோம்னா, இப்போ ஒரு நாடு பாண்டிய நாடுன்னு ஒன்று வந்திருக்குது. ஏற்கனவே நிறைய நூல் வந்திருக்குது. அதாவது ஏன் ஜாதி இந்த ராஜா பரம்பரையில வந்தது அப்படிங்கிறத எழுதுறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி நாடாருங்க அன்னைக்கு பண்ணிக்கிட்டு இந்த சுதந்திர போராட்டம் ஆரிய திராவிட பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு ஜாதி பிரச்சனையா அன்னைக்கே ஆக்கிட்டாங்க. என்னைக்கு நான் சொல்றது, பாரதியார் 1920 இது மடம் மாறி போச்சு. அந்த ஜாதி பிரச்சனையை சுதந்திர போராட்ட காலத்திலேயே திராவிடர் ஆரியருங்கிறது இல்லாம ஜாதியம் வந்து நின்று போச்சு அப்பவே. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வெளிப்படையா எங்க பேசணும்? வள்ளலார் இடத்துல பேசினாதான் மறுபடியும் இதெல்லாம் ஏதாவது பண்ண முடியுமா, இதை அனுபவிக்க முடியுமான்றது பேசணும். அதுக்காக தான் இந்த செய்தியை சொல்லி, இதே மாதிரி தான் வள்ளலார்னு வரும்போது நம்ம அருட்பெருஞ்சோதிங்கிறத அங்கிருந்து எடுத்தாரு. ஆனாலும் வள்ளலாருக்கும் சிவயனம்ங்கிறதுக்கு மேல அருட்பெருஞ்சோதி அகவல்னு ஒன்று சொன்னாரு. தனியா இது ஒரு ஜாதி மாதிரி ஆக்கி வள்ளலாருங்கிற ஒரு பெரிய அனுபவ விஷயத்தை என்னவாக்கி விட்டாங்க, மடமாட்டி சுருக்கி காவா மாதிரி ஆக்கி விட்டாங்கல்ல. இது அந்த வரலாறுக்குள்ளதான் எதை நாம படிக்கிறோம், திரு ஒற்றி உற்பத்திக நமக்கு கிடைக்குது. ஆனா இன்னைய நாளை வச்சு நான் என்ன ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகைங்கிற நாள் இருக்குது இல்ல, இது வந்து ஜோதி நாள் தான். இப்போ நீங்க வடநாட்டுக்கு போனீங்கன்னா இன்னைக்கு தேவ தீபாவளி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் எல்லாமே வந்து இந்த இன்னொரு சிலதெல்லாம் திரிபுரா அந்த முப்புறம் எரித்த வரலாறு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க விளக்கேற்றுவாங்க வடநாட்டுல. இங்க இந்த விஷயம் கிடையாது, அங்க முருகன் அப்படின்னு விஷயமா சொல்ல மாட்டாங்க. இதுதான் முப்புறம் எரித்தது, அதான் திரிபுரா. அதுக்கப்புறம் வந்து தேவ தீபாவளி, அது ஒரு விஷயம். அது எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, அந்த தீபாவளிக்கு அப்புறம் இது தேவ தீபாவளி, கங்கக்கரையில இன்னைக்கு விளக்கேற்றுவாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன, நாம கொண்டாடுறது கார்த்திகை. எதுக்கு கொண்டாடுறோன்னே தெரியாது நமக்கு. எதுக்கு கொண்டாடுறோம்னு சொல்லுவோம்னு கேட்டா, சிவராத்திரி மாதிரி கொண்டாடுறீங்களா இல்ல கார்த்திகை தனியா கொண்டாடுறீங்களா அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரே வரலாறு தான் எழுதுவாங்க நம்ம ஆளுங்க. நீங்க சைவர்கிட்ட போய் தெளிவா கேளுங்க, கார்த்திகை தீபத்தை சிவராத்திரிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேளுங்களேன். சிவராத்திரினா என்ன சொல்லுவோம், சிவராத்திரினா என்ன சொல்லுவோம், அன்றைய இரவுல எது பண்ணாலும் சிவனுக்கு போய் சேர்த்துன்னு ஒரு பக்கம். பொதுவா அந்த விழா என்ன விழா, சிவன் லிங்கமாக வந்தது தானே சிவராத்திரி. அப்புறம் கார்த்திகைன்னா முருகன் திருவண்ணாமலையில. கார்த்திகைங்கிறது முருகன் நீங்க தானே சொல்றீங்க. திருவண்ணாமலையிலையும் அதானே எழுதுவாங்க. என்னன்னு எழுதுவாங்க, அடிமுடி காணாத இரவுக்கு இது வந்து லிங்கமாக தோற்றிவிட்டார், அதான் ஜோதியானது அப்படின்னு எழுதுவோம்ல. இப்ப அது சிவமா முருகமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க. இப்ப ஜோதியா தெரிஞ்சது திருமாலும் பிரம்மனும் தேடி காணோனாத பெருமான் சிவன். இப்ப நம்ம சைவ சித்தாந்த பெருமான்ற பொருளாளர் மாட்டிக்கினாரு என்கிட்ட. இப்ப அவர் சைவரா அசைவரான்றது இல்ல, சைவரா இல்ல முருகரா அப்படின்னு நம்ம இப்ப அவர் பிடிச்சிக்கணும். நமக்கு ஒரு ஆள் இருக்கிறாருல்ல, அவர் பிடிச்சின்னு கேள்வி கேட்க வேண்டியதான். இப்ப நீங்க அதை வந்து பிரம்மனும் திருமாலும் காண முடியாமல் தோன்றி அதாவது மாணிக்கவாசகர் தான் அருட்பெருஞ்சோதி சொல்றாரு. ஜோதி பொருள் அதை முருகனா சிவனான்னு சொன்னா சொல்லுவோம், சிவன் தான் சொல்லுவீங்களா. பாத்தீங்களா, இங்க நிறைய கொடி கட்டின்னு இருக்கிறாங்க. அப்போ ரைட், ஓகே. இப்ப நீங்க சிவன் யார் சொன்னது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சரி பரவாயில்லைங்க, என்னங்க நால்வரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கப்பா அவங்க? அதான் நான் கார்த்திகை தீபம் சொன்னதுனால முருகன் வராரு. கார்த்திகை தீபம்னா என்ன,
கார்த்திகைன்னா கிருத்திகை, கார்த்திகை நட்சத்திரம் 6 அப்படின்னு போய் நீங்கள் அதில் வந்து தீபம் சொல்லுவீங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கார்த்திகை மாதத்தில் வருகிற பௌர்ணமி தான் கார்த்திகை தீபம். நீங்கள் ஏற்றுற தீபம்லாம் அப்புறம். கார்த்திகையில் வருகிற, இப்போ தையில் வருகிற பூசத்தை இன்னைக்கு நீங்கள் ஜோதிடம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லது ஜோதிட நூல்கள் இந்த வாரம் வந்து நூல்கள் இந்த இருக்குதுல எடுத்து பார்த்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் பத்மாசனம் மாதிரி இருக்கிற ஒரு நாள் அப்படின்னு எழுதியிருப்பான். சூரியனும் சந்திரனும் பத்மாசனம் மாதிரி 2 பேரும் எதிர்ல வச்சு நீங்கள் பௌர்ணமினாலே அதானே, அதை வந்து இன்னைக்கு எழுதியிருப்பான். இன்னைக்கு ஏன்னா இந்த நாள் விசேஷமானதுங்கிறத எழுதுறதுக்கு இன்னைக்கு வந்து பத்திரிகைகளோ அல்லது இந்த வாரம் அந்த ஜோதிட நூல்களோ எல்லாமே இதை எழுதியிருக்கோம். நீங்கள் ஒன்றா போய் பாருங்க, இந்த நாளில் என்ன சிறப்புங்கிறத எழுதுறதுக்காக அதை எழுதுவான். தைப்பூசன் வரும்போது வரலாறு என்ன சொல்றாரு? காலையில் வந்து ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சந்திரன், நடுவில் வர்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதே தான் இன்றைக்கும் ஜோதி. இன்னைக்கு ஆனால் மாலை, அன்னைக்கு காலை, அவ்வளோதான் நம்ம வள்ளல் பெருமானுடைய வாக்கில். அப்போ அந்த முகூர்த்தம் நமக்கு ஏதோ வித்தியாசம் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஜோதி அப்படின்னாலே உடனே நம்ம இது ஒரு பக்கம். சமூக வரலாறு இருக்கிற சமூக வரலாற்று அறிஞர்கள் என்ன எழுதுவாங்கன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நிறைய என்ன வரும், புயல் வரும். இந்த புயல் காலம், இந்த மழை, இதெல்லாம் வந்து தீபம் ஏற்றினா அந்த தீபத்தை வச்சு மக்கள் ஒன்று சேர்ந்து வாழறதுக்கு, அந்த புயல் இருந்து தப்பிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக அல்லது அடையாளத்துக்காக தான் தொடக்க காலத்தில் உங்களுக்கு விளக்கு எதுக்கு ஏற்றி வச்சாங்க, பூச்சி வராதுன்னு. வடநாட்டு கார்த்திகை விழாவில் இப்படியும் ஒரு வரலாறு. ஒருத்தன் தீபம் ஏற்றி வச்சு ஊரில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுவான். அன்னையிலேருந்து கார்த்திகை தீபம் வந்ததுன்னு வடநாட்டு வரலாறுலேயே அதுவும் ஒரு வரலாறு. எது தீபாவளி வரலாறுல அது ஒரு வரலாறு. அப்போ என்னன்னு கேட்டால், இது சமூக வரலாறும் இதுக்குள்ளே இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. சமூக வரலாறு இருக்குதுன்றதுனால இதை நம்ம மறுத்துட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் இருக்கிறவங்க எல்லாம் யார்? இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நல்லவங்க தான், ஆனால் ரொம்ப நல்லவங்க கிடையாது இல்லை. ஆனால் நல்லவங்கன்னு ஒருத்தவங்க இருந்ததுனால நம்ம நல்லவங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறோம்ல. நாம் ரொம்ப நல்லவங்க கிடையாது, ஆனால் ரொம்ப நல்லவங்களாம் அருளாளர்கள் இருந்தாங்க. நாமளும் ரொம்ப நல்லவங்கள ஆகணும். இதுதான் சமூக வரலாறு. என்னன்னு கேட்டால், ஒரு காலத்தில் இருந்தது அதுக்கும் இதுக்கும் வேற அப்படின்னு சொன்னான்னா வெறும் சமூக வரலாறு கிடையாது. அது புரியுதா? இப்போ நம்ம எதுக்கு வர்றோம்? கொஞ்சம் அதை தாண்டி மனுஷன் தன்னை அனுபவிக்கிறதுன்னு வர்றப்ப தான் ஓஹோ, அப்போ இதில் வந்து இது வெறும் சமூக வரலாறு மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம நுழையிறோம். எதை நுழையிறோம்? சாதாரண சமூக வரலாறை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. எதுக்குள்ள நுழையிறோம்? வச்சுங்க சார். இப்போ இன்னைக்கு இந்த பிறப்பு பிறந்திருக்கிற நாம எல்லாம் வாழறோம்ல, நாம் எல்லாம் நம்ம வரலாறை எப்படி பார்க்குறோம்? ஏதோ நம்ம அவர் வாழறாரு, அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் வீடு கட்டுறாரு, நமக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு இப்படி இருக்குது, நம்ம வேலை செய்யலை, இப்படி நினைக்கிறோம்ல. இதை வெறும் சமூக வரலாறாக மட்டும் பார்த்து நிறுத்திடுவீங்களா? சரி, என்னதான் அவருக்கு காசு பணம் இருந்தாலும் அல்லது என்னதான் சம்பாதிக்கணும்னு போனாலும் கடைசியாக இப்படி என்னதான் அவர் வேணாம்னு எப்படியோடய முயற்சி பண்ணுறாரு, ஆனால் வந்து நடக்கலை. அப்படின்னா என்ன? இது வெறும் சமூக வரலாறு இல்லை, அவருக்குன்னு ஏதோ பிரச்சனை இருக்கிறா போலகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம்ல. இப்போ அவருக்குன்னு பிரச்சனை இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறப்ப தான் வினை தெரியுது, என்னென்னமோ தெரியுது இல்லை. அப்போ இந்த மாதிரி வரலாற்றுக்கு உள்ள வந்து நீங்கள் எது இது சிவன் ஜோதி அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு சமூக வரலாறுங்கிற ஜோதி புயலுக்கு ஏற்றினதை தாண்டி ஒன்று வருது. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர்கள் காப்பாற்றப்படுதல் அப்படிங்கிற விஷயம் அதுக்குள்ள ஒரு கருத்து அதானே. அந்த மாதிரி இப்ப சிவன் ஜோதி கார்த்திகைங்கிறதுனால கார்த்திகை ஜோதி இல்லை, கார்த்திகை மாதத்தில் வருவதனால். இன்னும் கேட்டா அந்த 6 கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் வளர்த்து முருகன் வந்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன விஷயம்? அது என்ன ஆதாரம் இருக்குது? ஒரு உதாரணம் சொல்றேனே. இந்த ஜானசுருதி அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். ஜானசுருதி அப்படின்னு பேர். ஜனகன் மாதிரி, ஜனகராஜா மாதிரி ஜானசுருதிங்கிற ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு என்ன பண்ணாருன்னா, அவர் வீட்டில் ஒரு நாள் திடீர்னு ஒரு இந்த பள்ளி சொல்கிற மாதிரி அம்சம் சொல்லுதுன்னுவாங்க. அது வந்து சொல்லுது, அதுங்களுக்குள்ளே பேசிக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த ரைட் ஒரு மாதிரி ஒரு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு ஆளை பற்றி பேசிக்குது. உடனே அந்த ஆள் காலையில் எழுந்து இந்த குதிரைக்காரனை வந்து தேரோட்டியை கூப்பிட்டு, இந்த ரைட் ஓர்னு ஒருத்தன் இருப்பான், அவனை போய் எங்கே இருந்தாலும் பார்த்து கூட்டணும். இவங்களுக்கு தெரியாது, அவனுக்கும் தெரியாது.
இந்த ரைகோன் யாருன்னு தேடி போனோம்னா அவன் சொல்லுவான், நல்லா சொரிஞ்சிக்கின்னு அழுக்காக ஒருத்தன் உட்காந்து கிடப்பான், அங்கே போய் அவனை போய் கூட்டின்னு வரேன் எங்கன்னா பார்த்து அப்படின்னு கூட்டின்னு வருவான் சொல்லுவான். இவனை தேடி போய் கிடைக்க மாட்டான். அப்புறம் ஒருத்தங்கிட்ட போய் ரைகோரா நீங்கன்னு கேட்பான். அந்த மாதிரி சொரிஞ்சிக்கிட்டு பேசிக்கார மாதிரி ஒரு நான் சொல்றது கேட்பான். கேட்ட உடனே அவன் என்ன சொல்லுவான், நீ தான் அது அப்படின்வான். யாரு அந்த ஆள். உடனே இவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவர் தான் அது, இவர் தான் வடக்கு மடக்கா பேசுறாருன்னா அப்போ அவர் தான் அவருன்னு சொல்லிட்டு மன்னன் கிட்ட சொல்லலாம். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருவான். வந்து இந்த கிராமம் கூட ஒரு 1000 குதிரை நான் இதெல்லாம் தரேன், எனக்கு இந்த உண்மையை கொஞ்சம் உபதேசிங்க அப்படின்னு கேட்பான். அவர் என்ன பண்ணார், படா அப்படின்னு அனுப்பிச்சுடுவார். அவன் போயிட்டு மறுபடியும் வருவான். வந்து அவன் பொண்டாட்டியை கூட்டின்னு வருவான். வந்து நீ வாழ்கிற கிராமம், இந்த நாடு, என் பொண்டாட்டி, வீடு எல்லாத்தையும் வச்சுங்க, எனக்கு ஓபன் சொல்லணுமா. அவர் அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுட்டு சரி இனிமேல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இது எதில் வர்றதுன்னா உபனிஷத்தில் வர்ற கதை, சாந்தோக்கிய உபனிஷத்தில் வர்ற கதை. இன்னைக்கு நேற்று கதை இல்லை, சாந்தோக்கிய உபனிஷத்தில் இப்படி ஒரு மரபு, இப்படி ஒரு கதை மரபு இருக்குது. இப்போ என்ன அர்த்தம் அதுக்கு, ஆள் நீ முதல்ல உன்னிதுன்னு எதையும் சொல்லாத வா அப்படிங்கிறதான் அதுக்கு நாம் என்ன சொல்லுவோம், என்னது இருக்குது நான் கொடுக்குறேன்னு சொல்லாத, முதல்ல உன்னிது எதுவும் இல்லைன்னு வா அப்படிங்கிறதான அந்த கருத்துல முதல்ல அவனுக்கு இருக்கிற விஷயம். அந்த மாதிரி இது கடவுள் பேர் வைக்காம உன்னிது இல்லை என்னது இல்லைன்னு முதல்ல வரணும். நாம இந்த கடவுள் பேர் இல்லைன்னு முதல்ல வரணும். எந்த கடவுளை, சிவன் ஒண்ணு ஞாபகம் இன்னும் புடிச்சு வச்ச மாதிரி பேசுறீங்களா, சிவனை தெரியுமா உங்களுக்கு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்புறம் அவரை மட்டும் பார்த்த மாதிரி அவர் தான் சிவனுங்கிறீங்க, சிவனை தெரியுமா, சரி பிரம்மாவை தான் தெரியுமா, திருமால் இது சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, இதுக்கு என்ன விஷயம் கேட்டா, கடவுள்னு ஒரு பேர்ல நாம முதல்ல அடையாளம் கட்டி வைக்கிறோம். இந்த கடவுள்ங்கிற ஒரு தானா அப்படி வரல, தானா கடவுள் வந்ததை நீங்க எதுக்குள்ள பார்த்துருக்கிறீங்க? கடவுள்ங்கிறத நீங்க சொன்னதை வச்சு வரும். இதுதான் கடவுளே. முதல்ல கடவுள்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சொல்லும் இடம் அன்று சொல்ல புகும் இடம், எல்லை சிவனுக்கு என்று உந்தீபர என்றால் நாம் என் செய்வோம் என்று உந்தீபர ஒரு பாட்டு திருவுந்தியாவில் இருக்கு. எதுவும் எல்லை கிடையாது கடவுளுக்கு. ஆனா இதுதான் எல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்குள்ள கடவுள் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சரி, உடனே நம்ம சிவன்னா என்ன சொல்லுவோம், அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவோம்? சிவன் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுவோம்? செம்மேனி அம்மான் அப்படின்னு தானே எழுதுறோம். சிவன் என்னும் செம்மேனி அம்மான். அதுக்கப்புறம் சிவன் மங்களம் அப்படின்லாம் நம்ம அப்பரடிகள் சொல்றாரு. ஏன்னா நீங்க இதெல்லாம் தத்துவ வரலாறு படிக்கிறவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் எழுதுவோம். அதுக்கப்புறம் சிவன் அப்படிங்கிற சொல்லு வேதத்திலையும் இல்லை, சமையலையும் இல்லை. வேதத்திலையும் ருத்ரன்னா அழிக்கிறவங்கிறது பின்னாடி தான், முதல்ல அழிக்கிறவன் கிடையாது. அவன் முதல்ல அவன் வருத்தப்படுறனா தான் முதல் ரிக்வேதத்துலலாம் அப்படிதான் இருக்கும். அதுக்கும் அதெல்லாம் நீங்க அதை கடவுளா முழு கடவுளா அவனுங்களும் பேச, முதல்ல அந்த பேர்ல முழு கடவுளை யாரும் பேசல. முழு கடவுளுங்கிறதையே சாந்தோக்கிய உபநிடதம் சாமவேத பகுதியில தான் ஆராய்ச்சி பண்றாங்க. அதுக்கு பேர்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், முழு கடவுளுக்கு பேர்லாம் கொடுக்கவே மாட்டோம்னு வேத உபநிஷத்தை தெளிவா படிக்கிறவங்களுக்கு சாந்தோக்கிய உபநிடத்தை, அதுவும் தகர வித்தை குகையில் இருக்கிறது, அந்த ஆகாசம் தெளிவா சாம வேதத்தினுடைய எல்லா அங்கங்கள்லயும் நீங்க பார்க்கலாம். சரி, அது இருக்கட்டும். இப்ப இந்த சிவன் பேர் கொடுத்ததுக்கு செம்மேனி அம்மான் மங்கள பொருள் அப்படின்லாம் நாம பார்த்தோம்ல. இப்ப நீங்க சிவன்கிற பேரை மறந்துட்டு செம்மேனி அம்மான்னு பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஞாபகத்துக்கு வரும்? செம்மேனி அம்மான்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? செவப்பா ஒரு மனுஷன் ஞாபகத்துக்கு வருமா, செவப்பா ஜோதி ஞாபகத்துக்கு வருமா? மனுஷன் ஞாபகம். சரி, மனுஷன் ஞாபகம் எங்கிருந்து வரும்? நான் கேட்கிறேன், இறைவனுக்கு எப்படி மனுஷன் உடம்பு கொடுத்தீங்க, யார் கொடுத்தது? அந்த மாதிரி உங்களுக்கு படிச்சு படிச்சு பழக்கம் ஆகி போச்சு. அதான் படிச்சு படிச்சு பழக்கம். இதான் நாம என்ன, இது ஒண்ணும் இல்லை, இதுக்கு பேர் தான் பழக்க தோஷம் பேரு. நாம காலத்துக்கும் கடவுளை மனுஷன் உடம்பு, முதல்ல கடவுளையே உருவம் இல்லாதவன் ஞாபகத்துக்கு வந்தா நம்ம மனுஷன் உடம்புன்னு சொல்ல மாட்டோம்ல. சரி, மனுஷன் உடம்பு ஏன் கடவுளுக்கு வரும்? என்ன அது, நாங்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி வச்சுட்டு நீங்க அதுக்கு மேல சொல்லாம ஏதோ அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. மனுஷன் உடம்பு ஏன் ஞாபகம்? நமக்கு தலைவன் மாதிரி இருக்கிறவங்கள நம்மள மாதிரி பாக்குறோமா? அதுதான். இப்ப உங்க பேர் தான்
மாணிக்கம், என் பேர் சரவணன், அவர் பேர் சுப்பு, இவர் பேர் ஆளுக்கு ஒரு பேர் இருக்குது. சரி, நம்ம ஐயா பேர் வந்து சுந்தர சந்திரசேகர், இப்படி பேர் எல்லாரும் வச்சாச்சு. இந்த பேர்ல நீங்களும் இருக்கிறீங்க, உங்க உடம்பும் இருக்குது, உங்களுக்குள்ள கடவுளும் இருக்கிறான். கொஞ்சம் தத்துவ அனுபவத்தில் நான் இது வரைக்கும் பேசிட்டேன். நம்ம உயிருக்கும் அறிவு கிடையாது, உடம்புக்கும் அறிவு கிடையாது. அறிவாளி ஒருத்தன் தான் அந்த பேர்ல அந்த பேரை தான் ஏற்றுக்கிட்டு நம்மள மேல வேலை செய்யறான். அதனால நம்ம பேர்ல தான் நம்ம கடவுள், இது தனி. ஆனா பொதுவுல ஒரு கடவுளுக்கு நம்ம உடம்பு உருவத்துல தானே நம்ம பேர்ல கடவுள் கொடுத்துட்டோம். அந்த மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டா, பொதுவுல கடவுளுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? இப்ப பறவை இருக்கு, பாம்பு இருக்குது. இப்ப பறவை, பாம்பு, மிருகம் இதெல்லாம் இருக்குது இல்ல, யானை இதெல்லாம் இருக்குது இல்ல, இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? ஒரு பேட்டர்ன் இருக்குது. பேட்டர்ன், அதுக்கு பேர் பேட்டர்ன். அதானே பேட்டர்ன்னா மோல்டு பண்ற, அதாவது அந்த மூல வடிவம் இருக்கும். இந்த மூல உருவம், அந்த உருவங்கிற பார்க்கறதுக்கு உரிய அந்த மூல வடிவம். இப்போ கருடன்னா நீங்கள் இப்போ இந்த கார்ட்டூனிஸ்ட் போடுறாங்கல்ல, ஒரு கோடு போட்ட உடனே இன்னாரும் தெரிஞ்சு போகுது இல்லை. மூக்கை கொஞ்சம் நேராக போட்டால் இந்திரா காந்தி, இன்னும் கொஞ்சம் இப்படி தலை இப்படி போட்டால் ராஜீவ் காந்தின்னு தெரிஞ்சிடும் கார்ட்டூனிஸ்டில் பார்த்தீங்கன்னா. அப்போ ஒரு கோட்லேயே நீங்கள் புரிய வச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கோட்டு உருவம் தான் மந்திரம். நான் இது ஏற்கனவே வேற மாதிரி சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்கும் 51 எழுத்துக்குள்ள தான் எல்லா பொருள்களுக்கும் மந்திரம் வரும். இந்த மனுஷன், இந்த மிருகத்தை தாண்டி மனுஷன்னு கொடுத்தான் பாரு, அங்க மட்டும் நமச்சிவாய தான் உடம்புக்கு பேர். நம்ம உடம்பு இருக்குதுன்னா அதுக்கு பேர் என்ன? நமச்சிவாயம். உங்க பேர்ல இருக்கிற கடவுள், என் பேர்ல இருக்கிற கடவுள், இதெல்லாம் இல்லாம பொதுவா எல்லாருக்கும் ஒரு பேர்ல கடவுள் இருக்கிறான்னா அவனுக்கு பேர் நமச்சிவாயம். சரிதானே? அவனுக்கு எதுல அவன் வடிவம் எடுப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விலங்கு வரைக்கும் விஷயத்துல அவன் என்னத்துக்கு பிரயத்தனப்பட தேவையில்லை. விலங்கு வரைக்கும் இருக்கிற உருவம், அதாவது உருவங்கள், அந்த உயிரினங்களுக்கு என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அதுங்களுக்கு சொல்லி கொடுக்கவோ அதுங்களுக்கான விஷயத்தை என்னவோ பண்ண தேவையில்லை, சாட்சியா இருக்க தேவையில்லை. சாட்சி அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா சாட்சினா ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நுட்பமாக மாணிக்கவாசகர் திருவாசகத்துக்குள்ள போனீங்கன்னா, ஐயாறு அதனின் சைவன் ஆகியும் அப்படின்பார். திருவையாறுல தான் இறைவனுக்கு சைவன்னு பேர். ஐயா சைவா போற்றி அப்படின்னா திருவையாறு இறைவன்னு பேர். அந்த சைவன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லி கொடுக்குறவனுக்கு பேரு சைவன்னு பேர். சைவன்னா இப்படி பூஜை பண்ணுப்பா, இப்படி அலங்காரம் பண்ணு, இதெல்லாம் சொல்லி கொடுத்த இறைவனுக்கு பேரு சைவன். திருவையாறுல ஐயாறுனா என்னன்னு கேட்டீங்கன்னா 5 வழி. இந்த 5 வழியில செயல்படுத்தியவன் சிவன்னு பேர். சைவன் சிவன்னு பேர். இது யாரு? மாணிக்கவாசகர் சொன்னது. இப்ப என்ன சொல்ல வந்தேன்? எல்லாருக்கும் பொது வடிவமா நமசிவாயம் வச்சு சாட்சியா இறைவன் இருக்கணும். எந்த பிறப்புக்கு? மனுஷ பிறப்பு. ஏன் மனுஷ பிறப்புக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற பிறப்புலாம் சாட்சியா இல்லாம எல்லாத்தையும் டெவலப் பண்ணி விட்டணும். மற்ற பிறப்புன்னா என்ன? மிருகம். நீங்க 5 அறிவுன்னா மிருகம் வரைக்கும் நான் ரொம்ப அழகா அதுக்கு 5 அறிவுன்னு சொல்றது இல்லை. நான் மிருகம் வரைக்கும் ஏன் சொல்றதுன்னா, இந்த கொஞ்சம் நான் சொற்பொழிவு பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிலதெல்லாம் இழுத்து ஒரு மாதிரி வார்த்தையை கொண்டு வருவேன். ஏன்னா நான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதுல ஞாபகம் வரும். இந்த 5 அறிவுன்னு ஏன் சொல்ல மாட்டேன்னா, அறிவுங்கிறது ஒன்று தானே. அதுல என்ன 5 இருக்குது 7 இருக்குது ஒன்றும் கிடையாது. இல்லை, அறிவு என்பதை பிரிச்சு பலன்னு சொன்னீங்கனாலே நீங்க சடம் ஆயிடுவீங்க. சடம் தான் 5 கருவி. இந்த 5 கருவிங்கிறது உங்களுக்கு பயன்படுத்துற டூல். அறிவுங்கிறது ஒன்று தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இருக்கக்கூடாது. நம்ம இதுவும் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா நீங்க அதாவது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சிவன் இந்த மாதிரி இருந்தா சொல்லியிருக்க மாட்டீங்களா, அதுதான் இதுவும் அதுல இருக்கிற விஷயம், நுட்பம். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படியே கூட வர்றது இது பேரு. இதை கொஞ்சம் நான் மாற்றி 4 கிளாஸுக்கு இதை சிவன் சொல்லாத 5 அறிவுன்னு சொல்லனா உங்களுக்கு எல்லாமே மறக்காத இருக்கும். அதுதான் அந்த மெத்தடாலஜி. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏன் சாட்சி ஆகுதுங்கிறத மட்டும் இப்போ அது தெளிவு பண்ணிடுங்க. ஏன் சாட்சின்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஒருத்தர் அப்படிதான் அந்த சிவ இன்னைக்கு நான் சப்ஜெக்டை நேராக சொல்லாமல் இப்படி பின்னாடி வழியாக சொல்லின்னு வரேன் இன்னைக்கு. அதான் பிரச்சனை. அதுதான் அதில் இருக்கிற நுட்பம். இன்னைக்கு
நேரா சிவை நம்மன்னு சொல்லி நமச்சிவாயன்னு சொல்லிட்டு சொன்னா உங்களுக்கு மறுபடியும் பழைய மாதிரி போயிருவீங்க சொற்பொழிவு. இப்ப இப்படி திருப்பி போடும்போது ஒவ்வொரு பிரச்சனை என்னன்னு புரியும். அதுக்காக தான் நேற்று சிவை நம்ம மந்திரம்னா என்னப்பா, நம்ம சைவ சித்தாந்த பொருளாதாரம் கேட்டாலும் எல்லாரும் கேட்டாலும் என்ன சொல்லுவோம், சிவை நம்ம என்னன்னு கேட்டா கையை தூக்கி இப்போ எல்லாரும் சிவன் சொன்னீங்கல்ல அந்த மாதிரி தெளிவா சொல்லணும். சிவை நம்மங்கிறதுல சிவன்னா அருள், இது சிவன்னா இறைவன், மானா அருள் தெரியும், யாருன்னா ஆன்மா தெரியும். அதுக்கப்புறம் நாமாவுக்கு என்ன சொல்லுவீங்க, நாமாவுக்கு என்ன சொல்லுவீங்க, மலம் மறைப்பு சரிதானே, அது சொன்னாதான் சரி. உடனே மலம் வேற ஆணவம் வேறன்னு எழுதக்கூடாது. ஏன்னா அந்த மறைப்புங்கிறது நீங்க சொன்னதுனால அது ஆணவம் கிடையாது. இப்ப மறைப்புனா என்னன்னு கேட்டா ஒரு திரை. என்ன திரைன்னு கேட்டா நாம மிருகம் வரைக்கும் கொடுத்த பிறப்பிலிருந்து மனுஷனா படைக்கிறான்ல, அங்க ஒரு திரை போடுவான். அப்பதான் உங்களுக்கு வினை ஆரம்பிக்கும். மனுஷ பிறப்புல தான் வினை, அதுக்கு முன்னாடிலாம் வினை கிடையாது. அந்த திரை போட்டாதான் இது வரைக்கும் கத்து கொடுத்த எல்லாத்தையும் நீங்களா செய்யணும். மிருகம் வரைக்கும் என்ன பண்றான்னா உலகத்துல என்னென்ன நல்ல விஷயம் இருக்குதோ அத்தனையும் கத்துத்தரான். உலகத்துல எவ்வளவு நல்ல விஷயங்களை நீங்க நல்ல பண்புன்னு இருக்குதோ அத்தனையும் கத்துத்தரான். அதுக்கு ஒரு மாடல். இது திருவான்மையூர் மருந்தீஸ்வரில் பேசும்போது இந்த விஷயம் சொன்னேன். என்ன ஒரு மாடல்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், தொட்டாசினிங்க பற்றி சொல்லுவேன். தொட்டாசினிங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டா, தொட்டாசினிங்க தெரியல, ஆமா தொட்டா சுருங்கிடும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப புல்லு பிறவியில தொடுதல் உணர்வு உங்களுக்கு கொடுக்குறான். புல் பிறவியில தொடுதல் உணர்வு, இந்த புல் பிறவியில தொடுதல் உணர்வு கொடுத்து அது கடைசியில எங்க வந்து முடியுது, அனிச்சம் இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான பிறவியில முடியும். அதாவது மோப்ப குழையும் அனிச்சன்னா தொட்டு பார்க்காம அப்படி கிட்ட போனாலே நீங்க உங்க சூழ்நிலையே அது வாடிடும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நுட்பம். ஒரு உதாரணம் தான், இதோட இன்னும் நுட்பமானதெல்லாம் இருக்குது. இதுல தொட்டாசினிங்க தொட்டா சுருங்கிக்கும் அப்படிங்கிறது, இது ஒரு உங்களுக்கு எந்த மாதிரி அறிவோ அந்த மாதிரி அறிவுக்கு அதை பழக்கப்படுத்துவான். இது ஒரு பிறவி. தொட்டாசினிங்கில இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தொட்டாசினிங்க இலைய அரைச்சி அதை நீங்க அந்த இது இருக்குது இல்ல, அந்த பேஸ்ட் அந்த இது மருந்தாக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா பாலில் கலந்து, இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு நீரிழிவு நோயாளிக்கு அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடியே யூரின் வருது இல்லை, அது தடைப்படுமா, நிற்குமா, இப்படி ஒரு மருத்துவர் சொன்னார் முதல் விஷயமா. அதுக்கப்புறம் இதை கேட்ட இன்னொருத்தர் வந்து சொன்னாரு, அது மட்டும் இல்லை சார், இந்த தொட்டாசினிங்கியை கொஞ்சம் 5% அரைச்சி அதை வந்து விளக்கெண்ணெய் தடவையோ இல்லை வேற சும்மாவோ பயிற்சி திறந்துக்கிட்டு மூடாம இருக்குல்ல, அதை தடவுனா அது உள்ள இழுத்துக்கும். எப்படி தொட்டாசினிங்க இப்படி திறந்து இருந்து தொட்ட உடனே இழுத்துக்குதோ அந்த மாதிரி பயிற்சியை உள்ள இழுத்துறோம்னாரு. இது இன்காப்ல மருந்துக்குள்ள இந்த சேர்க்கிறானா இந்த 5% அந்த மூலிகை, அது பேர் என்ன, அந்த துத்தி, குடல் நோய்க்கெல்லாம் வைக்கிறாங்கல்ல பயிற்சிக்கெல்லாம் துத்தி முக்கியமானது, அந்த துத்திக்குள்ள இதை ஒரு 5% சேர்த்து அந்த பேஸ்ட் வைக்கிறான் அப்படின்னாரு. அது என்ன அர்த்தம், ஒரு செடியா நீங்க பிறக்கிறாங்கன்னு சொன்னா உங்க தொடுதல் அறிவு மட்டும் இல்ல, உங்க செயல்ல நீங்க என்ன மாதிரி பயன்பாடு உடையவர்கள் அப்படிங்கிறதையும் முடிவு பண்றான். இந்த பயன்பாடு நீங்க நினைச்சு முடிவு பண்றது இல்லை. நாம தான் மனுஷனா வாழ்ந்து ஊர்ல உலகத்துல யாருக்கும் பயன் இல்லாம இருக்கிறோமே, அந்த செடியிலேயே பயன்பாடு இருக்கும். அந்த பயன்படுற முறை இருக்குல்ல, இழுத்து சுருக்குது இல்ல, அதுக்குள்ளேயும் ஒரு அறிவு இருக்குது. அப்ப 3-4 விதமா பெருமான் ஒரு படைப்பை நிகழ்த்துறான்னு சொன்னா, இந்த மாதிரி மிருகம் வரைக்கும் பிறந்துட்டு இப்பவும் மிருகமா வாழறான்னா நடுவில் ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அதுக்கு பேர் தான் மறைத்தல்னு பேர். இது வரைக்கும் கத்து கொடுத்ததெல்லாம் நீ உலகத்துக்கு பயன்படணும், நீயும் அறிவாளின்னு வாழணும், உன் பண்பும் நல்ல பண்பா வரணும். இதுக்கு பேர் தான் மனிதன். அது மற்றதெல்லாம் வேற. மற்றதெல்லாம் கடவுள் இருந்து காப்பாத்தி 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 கொண்டு வந்தா கணக்கு போட மாட்டான். இப்போ என்ன பண்ணுவான், மனுஷனான பிறகு கணக்கு போடுவான். என்ன, நீயே உன்னை தயாராக்கி கொள் அப்படிங்கிறது தான் பிறப்பு. இப்ப யாரு சாட்சி வேணும், அப்ப கடவுளே கூட இருக்கிறான், இப்போ மனுஷனான பிறகு சாட்சி வேணும். அப்ப மனித பிறப்புல எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு வடிவத்தை கடவுள் வந்து இந்த மேட்டர் உலகத்துல கொடுக்கணும்னு சொன்னா அவனுக்கு பேர் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க, அதனாலதான் நாதன் நாமம் நமச்சிவாய.
இப்ப நமச்சிவாயங்கிறது வேதத்துக்குள்ளேயும் பாரு அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொன்னார்னா என்ன அர்த்தம் சொன்னா, கடவுளினுடைய ஒரு பொருளா இதை நீ பார்க்க கத்துக்கணும். முதல் விஷயம் இது, முதல் அறிவுரை. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இப்ப சிவையை நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன், சீனா சிவன், வானா அருள், யானா ஆன்மா, நானா மலங்கள், மானா மறைப்பு, இப்படி சொல்றேன்னு வச்சுங்களேன். இந்த சிவைய நம்மன்னு நீங்க சொல்ற சொல்ல 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 என்ன நடக்கும்? சொல்ல சொல்ல யாராவது நீங்க சொல்லிதான் இருப்பீங்க, எனக்கு தெரியும். நமச்சிவாயன்னு சொல்லலைனாலும் சிவைய நம்மன்னு சொல்ல இங்க தயாராகிருப்பீங்க. எப்படியாவது 2 தீட்சை வாங்கியிருப்பீங்க. யாராவது குருநாதர்கிட்ட தீட்சையை கொடுத்து, சாரி மன்னிக்கணும், என்னது குருநாதர்கிட்ட தட்சணை கொடுத்து, நாம தீட்சை அவர் தானே கொடுக்குறாரு, நாம தட்சணை இல்லை கொடுக்குறோம். நான் அவர் கொடுக்கறத பற்றியே பேசல, நாம கொடுக்கறத பற்றி தானே பேசுறோம். அவர் கொடுக்குறவங்களாம் பெரியவங்க தானே, நாம கொடுக்கறது தட்சணை கொடுத்து குருநாதர்கிட்ட எப்படியாவது சிவையை நம்ம வாங்கிட்டு இருப்போம். ஏன்னா நமச்சிவாய சொல்ல சொல்லி தான் முதல் தீட்சை பண்ணுவாங்க. ரெண்டாவது நாம அவசரப்பட்டு அதை பண்ணி அடுத்த வருஷமே அடுத்த தீட்சையை வாங்கிட்டு சிவையை நம்ம சொல்லி இருக்கணும். பெரும்பாலானவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம சிவையை சொல்லாம சிவையை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த சிவையை நம்ம சொல்லி சொல்லி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நடக்கும், என்ன நடந்தது? சிவைய நமங்கிறதும் அதுதான் ஒரு நல்ல உதாரணம் இது வந்தது. நமக்கு வழக்கமாக கொடுக்கறது தான். சரி இன்னைக்கு சுண்டல் கொடுத்தாங்க, சரி விட்டுருங்க, அது இனிப்பு ஒரு நாளைக்கு கொடுக்க சொல்லுவோம். இனிப்பு வந்து லட்டு, ஜாங்கிரி, அல்வா, அது இதுன்னு எல்லாம் கொடுத்தாச்சுன்னு வச்சுங்களேன். புதுசாக ஒரு இனிப்பு கொடுத்தா என்ன சொல்லுவோம்? இது லட்டு மாதிரி இருந்தது, அல்வா மாதிரி இருந்ததுன்னு எப்படி சொல்லுவோம்? பாருங்க, உருவத்தை பார்த்து அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் இலைன்னு இருந்தா அல்வா மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாரு, உண்டையா இருந்தா லட்டு மாதிரி. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸா போய் அது லட்டா இருந்தாலும் அல்வாவா இருந்தாலும் நான் சாப்பிட்டு உள்ள இருக்கிற டேஸ்ட்டை வச்சு சொல்லுவேன்னு கொஞ்சம் டெவலப்பா சொல்றீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல இல்ல திருநெல்வேலி, நீங்க திருநெல்வேலியில நாக்கில் மாட்டாது, கொஞ்சம் நாக்கில் நல்லா வச்சு வச்சு வச்சு. இப்போ அருகம்புல்ல ஜூஸ் அப்படித்தானே சாப்பிடணும். அருகம்புல்ல ஜூஸை குடிச்சிடக்கூடாது. அருகம்புல்ல ஜூஸை நாக்கில் வச்சு வச்சே சாப்பிட்டாதான் அது உள்ள அந்த சாறு போகும். குடிச்சிங்கன்னா அது குடல்ல போய் மலமாக தான் போயிடும், வைட்டமின் மாத்திரை மாதிரி. அருகம்புல் ஜூஸை வந்து நாக்கில் வச்சு 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 ஊற வைக்கணும். அந்த மாதிரி நீங்க நாக்கில் இவர் வச்சு ஊற வச்சிருக்காரு. அல்வா வேற, லட்டு வேறங்கிறார். ஏன்னா கடல மாவு வேற, கோதுமை மாவு வேற இல்லை. கடல மாவு விஷயம் வந்து புரோட்டீன் சார்ந்தது, கோதுமை மாவு விஷயம் குளுக்கோஸ் சார்ந்தது இல்லை. கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அவருக்கு. அதனால வந்து கொஞ்சம் அது இது பருப்பு, அது என்ன தானியம் இல்லை. தானியத்தில் வர்ற இனிப்பு வேற தான், பருப்புல வர்ற இனிப்பு வேறதான். நல்லா தெரியுது இல்ல? இதை கண்ண முடின்னு சாப்பிட்டே சொல்லுவாங்கிறாரு இவரு. அந்த அளவுக்கு அதுல பயிற்சி இருக்குது. இப்ப இது முதல் வளர்ச்சி. இதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, எதை கொடுத்தாலும் லட்டுன்னு சொல்லாம எதுன்னு சொல்லாம என்னன்னு சொல்லணும்? இனிப்பு. இனிப்புக்கு பேர் உண்டா? லட்டுன்னு பேர் உண்டு. ஆனா இனிப்பை இனிப்புன்னு தானே சொல்லணும். சரி, இனிப்பை இனிப்புன்னு சொல்லாம காசப்புன்னு சொன்னா என்ன தப்பு? அதுல என்ன தப்பு? இனிப்பை இனிப்புங்க. ஸ்வீட்னா என்ன? ஸ்வீட்னா என்ன? இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால சொல்றாங்க. மீட்டானா வார்த்தையை வச்சு தான் நீங்க நினைக்கிறீங்க. சிவைய நம்ம அந்த மாதிரி மீட்டானாலும் இனிப்பு தான், ஸ்வீட்டுனாலும் இனிப்பு தான், இனிப்புனாலும் இனிப்பு தான். இன்னும் வேற மொழியில தெரிஞ்சீங்கன்னா அதுவும் இனிப்பு தான். ஆனா இனிப்புங்கிறது சிவயனம என்கிறதோட அனுபவம். ஆனா சிவயனமன் சொல்லிதான் நீ அனுபவிப்பன்னு சொன்னா தப்பா ரைட்டா? அப்போ இப்படிதான் நீங்க வரலாறை தூக்கி பிடிக்கணும். இல்லைன்னா வரலாறை கீழே தான் போடணும். என்ன விஷயம் வந்ததுங்க? இப்ப சிவயனமனா எதுன்னு கேட்டா அதுவும் நமச்சிவாயக்குள்ள அடக்கம். அது எப்படின்னு கேட்டா அதான் வித்த. சிவயனம என்பதும் ஒலி, சவுண்டு தான். சவுண்டுங்கிற பொருள் எல்லாத்துக்கும் நாமம் நமச்சிவாய தான். அதனாலதான் சிவவாக்கியர் அப்படி போட்டார் நமச்சிவாயன். நமச்சிவாயங்கிற மந்திரம் கிடையாது, அது பெயர். பேர். பேர்னா என்ன பேர்னா, உலகத்துல இருக்கிற எல்லா மேட்டர் அல்லது பொருள்களுக்கு உள்ள பேர் தான் இறைவனுடைய மந்திரம். முதல்ல அத மந்திரமா நீங்க நாமான்னு திருச்சி சொன்னீங்கன்னா தப்பாயிடும். திருச்சி சொல்ற காலத்துல மந்திரம் சொன்னா சிவையை நம்ம தான் சொல்லணும். சரி, சிவையை நம்ம சொன்னா என்னன்னு கேட்டா, நான் பேசுறேன், நான் படிக்கிறேன், எல்லாம் நடக்குது. கொஞ்சம் என்ன பண்ணுவேன், அனுபவம் வர வர நான் எங்கப்பா
படிக்கிறேன், நான் எங்கப்பா பேசுறாங்க வந்து நின்னா ஏதோ பேசுறான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன். உங்களை ஏமாத்துறதுக்கு சொல்றேன்னா உண்மையாவே சொல்றேன். நான் எப்படி தெரியும்? இங்க நிறைய பேர் கண்ணீர்லாம் விடுவாங்கல்ல, இங்கேன்னு இல்லை, சொற்பொழி கூட்டங்கள்ல சில பேர் கண்ணில் தண்ணி வரும், சிவசிவாம்பாங்க, அரகராம்பாங்க. வந்து கண்ணில் தண்ணி வரும். அதாவது அது இன்னும் இவங்க பேசும்போது யார் ஒரு வர்ணனையாளர் இருக்காங்கல்ல, அதனால அது அவங்க ஒரு சில வரி சொல்லும்போது வினையேன்னு மேன்னு அழுகுற உலகம் இருக்கிறாங்கல்ல. எனக்கெல்லாம் எந்த காலத்துலையும் அழுகையும் வராது, இசையும் வராது. அந்த பேசிக்கு சொல்றேன். வினையேன்னு அழுதால் உன்னை அப்படி சொல்லும் போது எங்க கொட தண்ணி வரும். நீங்க எவ்வளவு அனுபவத்தாரு, அவ்வளவும் பாவமா இருக்கு, அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் தானே கண்ணில் தண்ணி வரும். நம்ம தான் தைரியமா இருக்கிறோம். நம்ம பிரச்சனையை கண்டு பிரச்சனை தான் பயப்படணும். நம்மளை கண்டு ஏன் நாமார்க்கும் குடியல்லோ திருநாவுக்கரசர்ல நமக்கே அழு வரணும். பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இந்த நம்ம எந்த அம்மா பாடுவாங்களே சிறுகை, நம்ம அம்பையார் மாதிரி கேபி சுந்தராம்பாள் மாதிரியே ஒருத்தவங்க பாடுவாங்கல்ல, நம்ம அம்மா ஒருத்தவங்க அந்த ஒரு பொள்ளாச்சியார். அவங்க நம்ம முதல்ல பொள்ளாச்சியார் கூப்பிட்டு அங்கே பாட வச்சார். நம்ம ஒரு தடவை நான் போயிருந்தேன் அப்போ ரத்னசாரி ஐயோட அந்த நம்ம சித்திவலாகத்தில். அவங்க ஒரு இதில் அந்த என்ன பாவம் செய்தேன்னெல்லாம் பாடிக்கினே வந்தாங்க. அது நம்ம பல்லலார் பாட்டை கடைசியாக ஒரு வரியை செட் பண்ணாங்க. என்ன பாவம் செய்தோன்னா கணவனை இழந்து நான் தவிக்கிறேன், எனக்கு எழுத்து ஓட்டு சேர்த்தாங்க, எல்லாரும் காசு நிறைய கொடுத்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நான் எதுவும் பொய்யெல்லாம் பேச மாட்டேன், கற்பனையும் தெரியாது. உதாரணம் என்னன்னா, இப்படி பேசுறாரு, இது நடந்த விஷயம். அதாவது நடுவில் இருந்த வரையும் செட் பண்ணுவாங்க. நீங்க அனுபவத்துக்கு அனுபவிச்சுட்டு போங்க. ஆனா அது வந்து வெளியில வந்து இறங்குவதற்கும் இறங்கப்படத்தக்கதாயும் இருக்கிறதுக்கு அட்மிஷன் கிடையாது. நீங்க இறக்கப்படலாம், ஆனா இறங்குவதற்கும் இறக்கப்படுவதற்கும் நீங்க நின்னீங்கன்னா அது தப்பு. அது ஏன்னா கடவுள் அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். அது கடவுள் அனுபவம் வந்துட்டா நாம இருக்கக்கூடியல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் தான் மீதிலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதான். நாம எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு இருந்தாதான் கடவுளை அனுபவிக்கிறவனுக்கே முதல் படி. அந்த மாதிரி இப்ப நான் பேசுறதுல இவர் வந்து நான் நினைச்சு பேசுறாரு, நினைச்சு படிக்கிறாருங்கிறதுக்குள்ள கடவுள்ங்கிறது கலக்கிறாருன்னு வந்ததுன்னா அது என்ன அர்த்தம்? தான் என்னை முன்படைத்தான், அப்புறம் முன்னடைந்தான் ஞான சம்பந்தன். ரெண்டு பேரும் சொல்றாங்கல்ல, தான் என்னை முன்படைத்தான்னு சுந்தரர் சொல்றார், முன்னடைந்தான் ஞான சம்பந்தன்னு திருஞான சம்பந்தர் சொல்றார். என்ன சொல்றாங்க, என்ன அர்த்தம் அதுக்குன்னா, நான் இருக்கிறேன் பாயா முன்னாடி அவன் வந்து நின்று நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் நிக்கிறான் அப்படின்னா சிவைய நம்மன்னு அர்த்தம். சிவைய நம்மன்னா என்ன அர்த்தம்னா கடவுள் முன்னாடி அனுபவமா இருக்கிறாயான்னு அர்த்தம். சிவைய நம்ம தான் கடவுள் அதுதான்னா தொலைஞ்சிங்க, அவ்வளவுதான். சிவைய நம்ம சொல்றேன்னா என்ன அர்த்தம்? கடவுள் முன்னாடி வந்து மந்திரத்தினால நிக்க மாட்டாரு. நீங்க அதுக்குள்ள நல்லவனா பூந்து அதை வந்து நானும் யோக்கியமா இருந்து நான் தான் சொன்ன ஒரு சைவ சித்தாந்த பெருமன்றத்துல கடலூர் மாநாட்டுக்கு போனோம். கடலூர் மாநாட்டில் நான் உங்களுக்கு தான் தெரியுமா, கடலூர் மாநாட்டுக்கு வந்தீங்களா? அப்போ நான் வந்து செயற்குழு உறுப்பினர், அதுக்கப்புறம் தான் செயலாளர். நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கும்போது ஒரு தீர்மானம் கொண்டு போனேன். என்ன தீர்மானம்? வந்து நம்ம சைவ சித்தாந்த பெருமன்ற தலைவராக வருகிறவர்கள் நான் மனைவி விஷயத்தில் ஒழுக்கமாக இருக்கிறேன் என்று எழுதி கொடுத்து அல்லது சத்தியம் செய்தோ தான் தலைவராக நிற்கணும்னு எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று எழுதி கொடுத்தேன், யாரும் ஜாதி பேரை போட்டுக்காம நான் இருப்பேன் எழுதுங்க கட்டுரையில் அப்படின்னு. அதையும் எழுதி ரெண்டு தீர்மானத்தையும் தோற்கடிக்கப்பட்ட தீர்மானங்கள்ல ஒன்று. அது ரெண்டுமே எதுக்கு சொல்லணும்? நான் ஒழுக்கமா இருக்கிறேங்கிறத நிலைநாட்டுற நல்ல வேலை. அதுல கடவுளை கண்டு பயந்தாங்கன்றதுதான் உண்மை. ஏன்னா யாரும் உண்மை இல்லப்பா, ஆனா கடவுள் இருக்கிறாங்கிறது உண்மை. அதனால உன் தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டு நாங்க தப்பு பண்ண முடியாதுன்றதுனால உண்மையிலேயே அது கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் அது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு சாட்சி இன்னைக்கு கூட நேற்று இன்னைக்குன்னு அதை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இது வரைக்கும் நான் அதை சொல்லலை. திருஞான சம்பந்தர்லாம் செத்தவனை எழுப்பணும்னு சொன்னாங்க. புத்தர் செத்தவனை எழுப்ப முடியாதுன்னாரு. புத்தர் செத்தவனை எழுப்ப முடியாது சொன்ன பிறகு திருஞான சம்பந்தர் வந்து செத்தவனை எழுப்பலாம்னாரு. செத்தவனை எழுப்பின பிறகு எவனும் செத்தவனை எழுப்பலன்னு எழுதல. நான் புரியுதா உங்களுக்கு? புத்த சமயத்தை சார்ந்தவர்களோ அல்லது அன்னைக்கு இருந்த சைவத்துக்கு எதிரிகளோ இவர்கள் சொன்னது பொய்ன்னு எவனா எழுதுனா நான் கேட்டா எழுதுன மாதிரி எங்கேயும் சாட்சி கிடைக்கல. அப்ப இது உண்மைதான். அதனாலதான் வள்ளல் பெருமான் வந்து செத்தார் எழுவர்னா என்ன அர்த்தம்? நாங்க எழுப்ப தேவையா, அது நடக்கும் அப்படிங்கிறது தானே அதுக்கு அர்த்தம். அப்ப அந்த அளவுக்கு அந்த கருத்தை வளர்க்கறதுக்கு அதுக்குள்ள என்ன இருக்குது? கடவுள் பயிற்சி இருக்கிறது அர்த்தம். இந்த கடவுள் பயிற்சியில என்ன கேப் இருக்குது அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானுக்கும் மற்ற அனுபவ அருளாளர்களுக்கும் உள்ள வேறுபாடு.
அருளாளர்களுடைய அனுபவத்துல வேறுபடுத்தக்கூடாது. அருளாளர்களுடைய செயல்பாட்டுல இந்த மக்கள் வரலாறு தான் அதை வேறுபடுத்தும். என்னன்னு கேட்டா, திருஞான சம்பந்தர் வினையில இருந்த மக்களை வெளியே கொண்டு வந்தார். வினையிலிருந்து வெளியே வந்தாதான் அவனுக்கு கடவுள் தெரியும். கடவுள் தெரிஞ்சாதான் அடியாரா வருவான். அது மாணிக்க வாசகர் வரலாறு. கடவுளே ஆட்கொண்டாதான் எனக்கு இப்படி தெரியுன்ற சாதாரண மக்களும் உண்டு. அதனாலதான் 2 விதமான வரலாறு. வினையை அழித்து கொண்டு வளர்கிறவனுடைய கூட்டம் பொது, ஆனா இருக்கிற ஒருவனையும் கடவுள் ஆட்கொள்வான்ங்கிறது சிறப்பு. இந்த 2 வரலாறும் 4 வரலாறுக்குள்ள அடக்கம். இதை தாண்டி இப்போ கடவுள் ஆட்கொண்டாம்பா எல்லாம் தான் சொல்றீங்க, வினையெல்லாம் தீர்த்தலாங்கிறீங்க, கடவுள்லாம் ஆட்கொண்டான். கடவுள் எவ்வளவு பெரியவன் கேட்டாலோ அல்லது கடவுள் அனுபவிச்ச உங்க ஆதங்கம் எவ்வளவு பெரியவன் கேட்டா யார் பதில் சொல்றது? யார் சொல்றது? நீங்க சொல்லுங்களா, நான் சொல்லுவேன்? யார் சொல்றது? அதுக்கு வந்தவர் தான் அருணகிரிநாதர். அதுக்கு வந்தவர் தான் அருணகிரிநாதர். எப்படி வந்தார்னு கேட்டா, அவர் தான் முதல்ல அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு? முருகன் தான் திருஞான சம்பந்தரா வந்தான்னு அறிவிக்கிறார். என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்டா, சிவனுடைய 5 முகத்தை உள்ள இருந்த 6வது முகமும் சேர்ந்து வெளியே வந்தது. அதோ முகன் பேரு, அதுக்கு தான் முருகன் பேரு. சூரபத்மன் அழிச்சது அதுதான், விஷத்தை சாப்பிட்டதும் அதுதான் திருமூலர் சொன்னார். இந்த திருமூலர் சொன்ன அந்த விஷயம் இந்த பெரிய கடவுள் விஷயம். இந்த பெரிய கடவுள் அதோமுகமா இருக்கிறவன் தான் ஆறுமுகன். இந்த ஆறுமுகன்கிற பெரிய கடவுளை அனுபவிச்சவன் தான் யாரு? திருஞான சம்பந்தர். இப்ப திருஞான சம்பந்தர் எப்படி அனுபவிச்சார்னா, அவரே கடவுள் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அது ஏன் திரு அருணகிரிநாதர் கொஞ்சம் ஏதோ சொன்னதுல புரியாத மாதிரி இருக்குதே, அப்படி ஒரு விஷயம் வருதா இல்லையா? அருணகிரிநாதர் சொன்னது புரியுதா இல்லையா? இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம், நம்ம நேரம் வந்துச்சு. அருணகிரிநாதர் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? ஏன்னா கார்த்திகைங்கிறதுனால அது இன்னும் ஒரு நுட்பம் இருக்குது. அதை அடுத்த பௌர்ணமியில் நான் சொல்லுவேன். அது நீங்க ஞாபகப்படுத்தமா சொல்லலாம். என்னன்னு கேட்டா, இந்த நான் கடவுள் அப்படின்னு நீங்க எழுதுறோம்ல, நானே கடவுள், அகம்பிரமாசி, சோகம்பாவனை, இதெல்லாம் எழுதுறல, அதுல ஒரே ஒரு மீனிங், வார்த்தை ஒண்ணுதான். நான் கடவுள் என்று சொல்லுகிறவன், இப்ப நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், நான் கடவுள்ங்கிற ஒரு விஷயமே இல்லை, நான் தான் கடவுள் அப்படின்னு நான் முடிவுல சொல்றேன் அப்படின்னு சொன்னா வேற ஆன்மா இல்லைன்னு அர்த்தம். ஆனா புரியுதா அது? அதாவது இப்ப நாமெல்லாம் இருக்கிறோம் உயிர்கள். இந்த உயிர்கள்ங்கிறது ஒண்ணு கிடையாதுப்பா, கடைசியில எல்லாம் கடவுள் அப்படி அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டா நான் கடவுளுக்கு அப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உயிர் இருக்கிறேன், நான் கடவுளுக்குள்ள சேர்ந்துட்டா கடவுளை தவிர வேற ஒண்ணும் இல்லை, நான் இருக்கிறேன் ஆனா கடவுளுங்கிறத தவிர வேற ஒண்ணும் இல்லாத மாதிரி உலகம் இருக்குதுன்னு சொன்னா அதுவும் நான் கடவுள் தான். நானும் கடவுள், உலகத்துல அங்க என்ன இருக்குது? 2 இருக்குது. ஆனா நான் கடவுள்னு அர்த்தம் வேற மாதிரி இருக்கு. இந்த நான் கடவுள் அப்படிங்கிறதுல அர்த்தத்தை சங்கரர்லாம் வேற ஒன்றும் இல்லை, உண்மையாவே வேற ஒண்ணும் இல்லை, ஒண்ணுதான் சொன்னதுனால அப்படி போயிட்டாங்க. ஆனா நான் கடவுள்னு சொல்றதுல கடவுளுங்கிறதுக்குள்ள சேர்ந்துட்டா வேற எதுவும் இல்லை, நானும் கடவுள் அப்படிங்கிறது தான் நான். இப்போ ஏன்னா எனக்குன்னு ஒண்ணு கிடையாது, அதனால நான் கடவுள் அப்படின்னு சொன்னா பெரிய கடவுளாகிய முருகன் தான் திருஞான சம்பந்தர்னு அருணகிரிநாதர் சொன்னார். புரிஞ்சுதா? இப்போ இத சொன்னத பிறகு அந்த நான் கடவுள் என்று 2ம் சேர்ந்து ஒன்னா இருக்குதுங்கிறத சொன்னது யாரு? யாரு? ஒரே ஆள் தான் சொன்னாங்க, திருஞான சம்பந்தர் தான். இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும், இதுதான் வேதத்துல விவாதிக்கப்பட்டது. அதுதான் சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் சொன்னவர். இப்ப திருஞான சம்பந்தர் அனுபவத்தை வச்சு அருணகிரிநாதரும் சொல்லிட்டார். இப்ப என்ன பிரச்சனை இருக்குது உலகத்துல? என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டா ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இந்த நான் ஆன்மாவும் கடவுளும் சேர்ந்த அந்த பெரிய விஷயத்தையே இனிமே கொள்கையாக்கணும். இது வரைக்கும் வினையை ஒழிக்கிறது, இதெல்லாம் மக்களை உருவாக்குறதுலாம் வேற. இதுக்கு மேல நான் கடவுள் என்பதில் ஆன்மாவும் இறைவனும் 2ம் இருக்கிறது என்ற கொள்கையையே மக்களுக்கு விளக்கணும். அந்த லிஸ்ட்ல வர்றவங்க தான் அருணகிரிநாதரை அடிப்படையாக கொண்டு வந்த குமரகுருபரர், பாம்பன் குமரகுருதாசர், தாய்மானவர் வள்ளலார். இப்போ திருஞான சம்பந்தர் பெற்ற அனுபவத்தை
கடவுளுக்கு நேரா கொள்கையா சொல்லணும். திருஞான சம்பந்தர் சொன்னது வினை, அதை சொல்ல வரல. திருஞான சம்பந்தர் பெரிய கடவுள்ல கலந்த அனுபவத்தை நேரா வழங்கணும் உலகத்துக்கு. அதே சமயத்தில் அந்த பெரிய கடவுளும் ஆன்மாவும் அப்படிங்கிற விஷயத்தையே கொள்கையாக்கணும். அதனாலதான் வள்ளலார் அந்த கொள்கையை முடிக்கிறார். சிவயனம்ங்கிறத கடவுளா பார்க்காம அதை ஒரு பயிற்சியா பார்த்த பிறகு இறுதியாக திருவண்ணாமலையில் அருட்பெருஞ்சோதி என்று மாணிக்க வாசகர் சொன்ன அந்த இடத்துக்கு வரலாறு என்ன வருது? நால்வர் வரலாறுல தடயம் கிடையாது. என்ன தடயம் கிடையாது? கடவுள் யாருன்னு தடயம் கிடையாது. ஆனா அதுக்கு பிறகு வந்த அருணகிரிநாதர் கோபத்திலிருந்து குதிக்கும் போது முருகன் ஆட்கொண்டான் சொன்னா திருவண்ணாமலை முருகனுடைய வரலாறு. அப்ப திருவண்ணாமலை முருகனுடைய வரலாறுனா அருட்பெருஞ்சோதினா முருகனுடைய அனுபவத்தோட அடையாளம் இல்லாத பெரிய கடவுள் நிலை, அதனுடைய அனுபவத்தை பேச வருகிறார் வள்ளலார். அதுவே கொள்கை. அதனாலதான் அருட்பெருஞ்சோதிங்கிற மந்திரம் அவருக்கு வருது. அப்ப நீங்க சொட்டையா இந்த மந்திரத்தை வச்சுக்கிட்டு அவரை பேசினா தப்பு. அது அதை உருவாக்கின களம்தான் திருவொற்றியூர். அதுலதான் தில்லையும் திருவொற்றியூரும் இணைந்து பாடப்படுகிறது. நம்ம தொடர்ந்து இந்த கந்தர்னு சொன்னது ஏன் வந்தது அப்படிங்கிறதையும், அந்த லிங்கம்ங்கிறதுக்கும் கந்தன் தான் பேரு. லிங்கத்தை பின்னாடி சேயோனை சிவன் ஆக்கினாங்க. சிவனுக்கு அப்புறம் பார்வதி சொத்தை பிடியும் கொடுத்தாங்க. இதெல்லாம் வரலாறு வேற. வாய்ப்பு இருந்தால் அடுத்த மாதத்தில் நாம சிந்திப்போம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.